அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் நம்ம ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் இனிமையான பிக் டிஎஃப் நண்பர்களுக்கும் வணக்கம். நமக்கு இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நைட்டு ஃபுல்லாக ஒரு கல்யாண டியூட்டி, அதுக்கு எவ்வளோ டேரிஃபு எவ்வளோ வருமானம் வந்ததுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் எப்படி டியூட்டி எடுக்கலான்னா, நீங்கள் டெலகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு லிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. நீங்கள் எனக்கு லிங்க்கு சொல்லிட்டு லிங்க் வேணும் அப்படின்னு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் என்னோடய லிங்க் எல்லாத்தையும் அனுப்புகிறேன். எப்படி டியூட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நம்மளுக்கு டியூட்டி கிடச்சது ஒரு கல்யாண டியூட்டி. நைட்டு 8 மணிக்கு எடுத்தோம். நைட்டு 8 மணிக்கு எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஓடிச்சு. ஒரு கல்யாண டியூட்டி எடுத்தால் நம்ம எவ்வளோ நேரம் ஓட்ட வேண்டியது இருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்றது எவ்வளோ ஈஸின்னு சொல்லிட்டும் இந்த ஜாபில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் லாஸ்ட் டைம் ஒரு அந்த கமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஜிபிஎஸ் பார்த்து நம்ம வண்டி ஓட்டலாமா, மேப் பார்த்து வண்டி ஓட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அதுக்கு முன்னால் 3-5 நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அந்த நண்பர்கள் சேர்த்து இந்த பதிவில் சொல்லிடலான்ட்டு நான் விருப்பப்படுறேன். நம்ம எப்படின்னா, இப்போது சென்னையில் ஒரு சில இடம், மெயின் இடம் உங்களுக்கு தெரியும். வடபழனி, பாரிஸு, மவுண்ட் ரோடு, அண்ணா நகர், பெரம்பூர், அம்பத்தூர், தாம்பரம், கேளம்பாக்கம், இது மாதிரிலாம் உங்களுக்கு மெயின் ஏரியாலாம் தெரியும். ஓகேங்களா? நீங்கள் ஜிபிஎஸில் போட்டால் கூட மெயின் ஏரியாவுக்கு நீங்கள் போயிடுவீங்க. அங்கேருந்து சந்துக்குள்ளே ஒன்வேல இது மாதிரி நீங்கள் போகும்போது நீங்கள் தாராளமாக ஜிபிஎஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஒரு சில கஸ்டமருக்கு ரூட்டு தெரியும், ஒரு சில கஸ்டமருக்கு அட்ரஸ் தான் தெரியும். அப்போது அவங்க மேப் கொடுத்தாங்கன்னா, மேப் ஷேர் பண்ணாங்கன்னா நீங்கள் அந்த மேப் பார்த்து கூட ஓட்டலாம், தப்பே கிடையாது. ஏன்னா மேப் பார்த்து ஓட்டுற டிரைவர் தான் சென்னையில் நிறைய பேர் இருக்காங்க. நான் எப்படின்னா, நான் மேப் பார்த்து மெயின் ஏரியாவுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் மேப் பார்ப்பேன். ஓகேங்களா? சப்போஸ் நம்மளுக்கு இடைஞ்சல் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டே மேப் நம்மளுக்கு சிஸ்டம் இருந்ததுன்னா வண்டியில் அதுலேயே நான் மேப் போட்டுருவேன். இப்போ கல்யாண டியூட்டியை பற்றி நம்ம பேசலாம். கல்யாண டியூட்டி எப்படின்னா, நான் அம்பத்தூர் போய் பிக்கப் பண்ணிவிட்டு குரோம்பேட்டில் விடணும். இதுதான் என்னோடய டியூட்டி. ஓகேங்களா? அது மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க. இங்கேருந்து நான் போயிட்டு அம்பத்தூர்லேருந்து பிக்கப் பண்ணி வந்துட்டு அவங்கள மண்டபத்தில் விட்டு திரும்ப ஃபங்க்ஷனை முடிஞ்சிட்டு திரும்ப கூட்டம் போய் வீட்டில் விட்டுட்டு திரும்ப வண்டி எடுத்துகிட்டு மண்டபத்தில் விடணும். இதுதான் என்னோடய டியூட்டி அன்றைக்கி ஃபுல்லாக. நான் 8 o'clock எடுத்தேன் டியூட்டி. 8 o'clock எடுத்து நான் முடிக்கும் போது மணி 4 மணி ஆயிடுச்சு. விடிய காலையில் 4 மணி ஆயிடுச்சு. ஓகேங்களா? மொத்தம் 8 hours ஓடிச்சு. அது 500, 100 இந்த டேரிஃபில் நான் எடுத்திருந்தேன். எனக்கு கொடுத்தது 600 + 400. அப்போ எவ்வளோ ஆச்சு? 1000 rupees வந்தது. ஓகேங்களா? 600 + 400, 4 ஹவர்ஸுக்கு 400. 4 hours மினிமம் ஃபேரு 600, நைட் சார்ஜ் 100 rupees கொடுத்தாங்க. ஓகேங்களா? இது மாதிரி நம்மளுக்கு நல்ல டேரிஃபும் கிடைக்கும். ஆனால் நைட் ஃபுல்லாக நம்மளுக்கு ஒர்க் இருந்துகிட்டே இருந்தது. எப்படி சொல்கிறது, ஒரு டைம் பிரேக்கே கிடையாது. நான் போயிட்டு கூப்பிட்டு வர வேண்டியது, திரும்ப இங்கேருந்து கூட்டம் போய் விட்டுட்டு திரும்ப கூட்டம் போய் விட்டுட்டு அப்படி வர்றது தான் இருந்தது. இது மாதிரி டியூட்டி கிடச்சா நம்ம நைட்டில் முழிக்கிற மாதிரி இருக்கும், நைட்டெல்லாம் முழிச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். அதே நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். ஏன்னா கஸ்டமர் சைடில் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்களோ அது நம்ம பண்ணி தான் கொடுத்தாகணும். நம்மளுக்கு தூக்கம் வருதுன்னா ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துக்கலாம். லிங்க் வேணும்னா எல்லாருமே ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க, லிங்க்கு அப்படின்னு. வி நீட் லிங்க்கு, ஐ நீட் லிங்க்கு, எனக்கு லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஆனால் அவுட் ஸ்டேஷன்லாம் போனால் ஒரு நாள் ஓட்டினா மறுநாள் நம்ம ரெஸ்ட் எடுத்தே தான் ஆகணும். முடியாது, போயிட்டு வந்தால் தூங்கி தான் ஆகணும். ஆனால் இது எனக்கு மறுநாள் எனக்கு ஆஃபீஸ் இருந்ததால் நைட்டில் மட்டும் ஓட்டிட்டு சாட்டர்டே நான் ஆஃபீஸ் போயிட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் நைட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு பகலில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரினா, அது மாதிரினா நீங்கள் நைட்டில் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் ஓட்டிக்கலாம். டேரிஃபும் அதிகம்தான். வாழ்வோம், வாழ வைப்போம், அனைவரும் வாழ்வோம். நன்றி, வணக்கம். மேலும் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோம். நன்றி, வணக்கம்.